எல்லாருக்கும் வணக்கம். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். பொது வெளியில நம்மள எதிர்க்கிறவங்கள பத்தி நாம என்ன நினைக்கிறோம்? நம்ம கூட உடன்படாதவங்க எல்லாருமே நம்ம எதிரிகள் தானா? இந்த கேள்வியை தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். வாங்க இந்த சுவாரஸ்யமான பார்வைக்குள்ள போகலாம். கருத்து வேறுபாடுன்னு சொன்னாலே நிறைய பேருக்கு சர்ச்சலோட இந்த ஃபேமஸான ஒரு வரி தான் ஞாபகத்துக்கு வரும். நம்முடன் இல்லாதவர்கள் நமக்கு விரோதிகள்தான். இது ரொம்ப நேரடியான ஒரு பார்வை இல்லையா? ஒன்னு நீங்க எங்க கூட இருக்கீங்க, இல்லைன்னா எங்களுக்கு எதிரா இருக்கீங்க. நம்ம அன்றாட அரசியல்லையும் சரி, சமூக விவாதங்கள்லயும் சரி, இப்படித்தானே நம்மள யோசிக்க வச்சிருக்காங்க. ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க. இந்த மாதிரி யோசிக்கிறது நிஜமாவே சரியா? நம்ம கூட உடன்படாதவங்க எல்லாருமே நம்மளோட எதிரிகள் தானா? இந்த ஆதாரம் இந்த எதிர் முகாம் மனப்பான்மையே கேள்விக்குள்ளாக்கி நமக்கு ஒரு முற்றிலும் புது ஆங்கிள்ல இத பார்க்க கத்துக் கொடுக்குது. இதுதான் இந்த முழு விவாதத்தோட முக்கியமான பாயிண்ட். இங்க நீங்க பாக்குற மாதிரி நம்மள எதிர்க்கிற எல்லாரையும் ஒரே மாதிரி பாக்குறது ரொம்ப பெரிய தப்பு. விமர்சனத்தை சரியா புரிஞ்சுக்க நமக்கு இதைவிட நுணுக்கமான ஒரு பார்வை தேவைப்படுது. சரி, அப்போ எப்படி பிரிக்கலாம்? இங்க பாருங்க, நம்மள எதிர்க்கிறவங்கள ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. இடது பக்கம் இருக்கிறவங்க முதல் வகை, சுயநலவாதிகள். அதாவது பணம், பதவி, சொந்த லாபத்துக்காக எதிர்க்கிறவங்க. வலது பக்கம் இருக்கிறவங்க ரெண்டாவது வகை, லட்சியவாதிகள். உண்மையாவே கொள்கை ரீதியா நம்ம கூட மாறுபடுறவங்க. வாங்க இவங்கள பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பாப்போம். முதல்ல இந்த சுயநலவாதிகளை பத்தி பார்க்கலாம். இவங்களோட எதிர்ப்புக்கு பின்னாடி இருக்கிறது பர்சனல் லாபம்தான், வேற எந்த கொள்கையும் கிடையாது. அப்போ இவங்களோட கேரக்டர் என்ன? இவங்க சங்கம், ஹிந்துத்துவம் மாதிரியான பெரிய ஐடியாலஜிகளை எதுக்கு தாக்குவாங்கன்னா அவங்களோட சுயலாபத்துக்காக மட்டும்தான். ஊடகங்கள்ல இவங்க பேர் அடிக்கடி வர்றதால அடேங்கப்பா இவங்க பெரிய கூட்டமா இருப்பாங்க போலன்னு நாம தப்பா நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையில இவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மிதான். சரி, இப்போ ரெண்டாவது கேட்டகரிக்கு வருவோம். இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான குரூப். இவங்க தான் லட்சியவாதிகள். இவங்களோட எதிர்ப்பு சுயநலத்தினால வர்றதில்ல, ரொம்ப நேர்மையான கொள்கை வேறுபாடுகள்ல இருந்து வருது. இந்த மாதிரி கொள்கை ரீதியான எதிர்ப்புக்கு ஒரு சரியான உதாரணம் சொல்லணும்னா அது ஆச்சார்ய வினோபா பாவே தான். காந்தியவாதி பூமிதான இயக்கத்தோட தந்தை. அவருக்கும் சங்கத்துக்கும் நடுவுல கொள்கை ரீதியா நிறைய வேறுபாடுகள் இருந்துச்சு. ஆனா அதையும் தாண்டி ஒரு ஆழமான ஒரு கனெக்ஷன் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. இங்க பாருங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். வினோபா பாவே தன்னை பத்தி இப்படிதான் சொல்லிக்கிட்டாரு. என்ன அர்த்தம் இதுக்கு? ஃபார்மலா ரூல்ஸ் படி நான் சங்கத்துல மெம்பர் கிடையாது, ஆனா என்னோட பழக்க வழக்கத்திலயும் என்னோட எண்ணத்திலயும் நான் ஒரு சங்க உறுப்பினர் மாதிரி தான். பாத்தீங்களா, உங்களுக்குள்ள இருந்த அந்த ஆன்ம ரீதியான கனெக்ஷனை இது எவ்வளோ அழகா காட்டுது. ஸ்ரீ குருஜிக்கும் வினோபா பாவேக்கும் நடுவுல இருந்த அந்த உறவோட ஆழத்தை புரிய வைக்கிற ஒரு உருக்கமான சம்பவம் இருக்கு. ஸ்ரீ குருஜியோட உடம்பு ரொம்ப முடியாம போயிடுச்சு. அவரோட கடைசி நாட்கள்ல அவர் வினோபா பாவேக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதுதான் அவரோட கடைசி லெட்டர். அந்த லெட்டர்ல ஸ்ரீ குருஜி துறவி துக்காராமோட கடைசி பிரார்த்தனையிலிருந்து இந்த வரிகளை எழுதுறாரு. நல்லவங்களே கேளுங்க, இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமில்ல, உங்க அருள் மட்டும் இருந்தா போதும். யோசிச்சு பாருங்க, ஒரு கொள்கை ரீதியான எதிராளிக்கு அனுப்புற கடைசி மெசேஜ்ல எவ்வளவு ஒரு பணிறு, எவ்வளவு ஆழமான மரியாதை இருக்குன்னு. அந்த கடிதத்தை படிச்சதும் வினோபா பாவேயால தன்னோட அழுகையே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் வந்திருக்கு. அவங்களுக்குள்ள இருந்த அரசியல் வேறுபாடுகளை எல்லாம் தாண்டி எவ்வளோ பெரிய ஒரு ஆன்மீக பிணைப்பும் மரியாதையும் இருந்திருக்குங்கிறத இந்த ஒரு மொமெண்ட் நமக்கு காட்டுது. அவங்களுக்குள்ள இருந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க விளக்க வினோபா பாவே சமர்த்த ராமதாஸோட இந்த வரிய சொன்னார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, உள் மனசோட ஒருத்தர் இருந்தா அவரை இன்னொரு உள் மனசோட இருக்கிறவரால தான் புரிஞ்சுக்க முடியும்னு அர்த்தம். அவங்களோட ஆன்மீக ஆழம்தான் அவங்கள இணைச்சதுங்கிறது இதுல இருந்து ரொம்ப தெளிவா தெரியுது. சரி, இந்த பவர்ஃபுல்லான கதையிலேருந்து நாம என்ன கத்துக்கலாம்? அதாவது நேர்மையான கொள்கை ரீதியான எதிர்ப்பை நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இது நமக்கு ஒரு புது வழியை காட்டுது. அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான 3 ஸ்டெப்ஸ் என்னன்னா, 1, பிரிச்சு பாருங்க. அவங்களோட எதிர்ப்பு சுயநலத்துக்காகவா இல்ல உண்மையான கொள்கைக்காகவான்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. 2, ஏத்துக்கோங்க. ஒருவேளை அது கொள்கை ரீதியான எதிர்ப்பா இருந்தா அவங்களோட நேர்மைய மதிக்க கத்துக்கோங்க. 3, பேசுங்க. அவங்கள ஒதுக்கி வைக்காம அவங்க கூட உரையாடுங்க. கொள்கை வேறுபாடு இருக்கிறவங்கள தீண்டத்தகாதவங்க மாதிரி நடத்துறது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. திரும்பவும் சொல்றேன், இங்க முக்கியமான பாயிண்டே இதுதான். கருத்து வேறுபாடுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்னங்கிறது தான் மேட்டர். சொந்த லாபத்துக்காக இல்லாம கொள்கை அடிப்படையில வர்ற ஒரு நேர்மையான எதிர்ப்புக்கு நம்ம கண்டிப்பா மரியாதை கொடுத்தே ஆகணும். சரி, இந்த விவாதத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி.
இவ்வளவு பிளவுகள் பிரிவினைகள் நிறைஞ்ச இந்த உலகத்துல உங்க கூட நேர்மையா கருத்து வேறுபாடு கொள்றவங்கள நீங்க எப்படி மதிக்கிறீங்க? அவங்க கிட்ட இருந்து ஏதாவது கத்துக்கிறீங்களா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.